ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானத்துல 5 முக்கியமான ஆயுதங்கள் இணைய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தேஜஸ் MK2 விமானத்தோட செயல்திறன் என்னென்ன ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது, தேஜஸ் MK2 விமானத்துல இணைக்கப்பட உள்ள ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையில ஜனவரி 23ஆம் தேதி ஒரு அதிநவீன கல்வரி கிளாஸ் சப்மரின் இணைக்கப்பட உள்ளது. இந்திய கடற்படையில் எந்த சப்மரின் இணைய உள்ளது, இணைய உள்ள நீர்மூழ்கி கப்பலோட முக்கியத்துவம் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், 2023ஆவது வருடத்தோட குளோபல் ஃபயர் பவர் ரேட்டிங் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது பல்வேறு விதமான ஃபேக்டர்ஸை வச்சு உலக நாடுகளின் ராணுவ பலத்தை அனுமானிப்பது. உலகின் வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியல்ல இந்தியா எந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க, நமது எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுக்குமே நிறைய நேரம் செலவிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்க பார்வைக்கு கொண்டு வர்றோம். டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய விமானப்படைக்காக தேஜஸ் MK2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட்டர் ஜெட் 2024ஆவது வருடம் தன்னுடைய முதல் பறத்தல மேற்கொள்ள உள்ளது. அதற்கு பிறகு இந்த ஃபைட்டர் ஜெட் விமானத்தை 2026ல இருந்து 2027ஆவது வருடத்துக்குள் இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க. தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார், மிராஜ் 2000, MiG-29 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஏர்கிராஃப்ட் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் மற்றும் DRDO நிறுவனமும் இணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வேலைகள் நடைபெற்று வருது. இந்திய விமானப்படை 6 ஸ்குவாட்ரான் தேஜஸ் MK2 விமானத்தை இந்திய விமானப்படையில் இணைக்க இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 108 தேஜஸ் MK2 விமானங்களை வாங்க இருப்பதா இந்திய விமானப்படை அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேஜஸ் MK2 விமானத்துல இணைய உள்ள 5 முக்கியமான ஆயுதங்கள் குறித்து செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த 5 ஆயுதங்களும் முதற்கட்டமா தேஜஸ் MK2 விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அதாவது தேஜஸ் MK2 விமானம் இந்திய விமானப்படையில் முதல்ல இணைக்கப்படும் பொழுது இந்த 5 ஆயுதங்களோடு தான் களமிறங்கும். அதற்கு பிறகு தேஜஸ் விமானங்கள் படையில் இணைந்த பிறகு மற்ற ஆயுதங்களை இணைத்துக் கொள்ள இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. முதற்கட்டமா தேஜஸ் MK2 விமானத்தில் இணைக்கப்பட உள்ள இந்த 5 ஆயுதங்களும் மிகவும் முக்கியமான ஆயுதங்களா கருதப்படுது. அதாவது ஆஸ்ராம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் தேஜஸ் MK2 விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்னால 25 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கக்கூடியது. அடுத்து அஸ்த்ரா MK1 மற்றும் அஸ்த்ரா MK2 மிசைல்களும் தேஜஸ் விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அஸ்த்ரா 1 மிசைல் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானங்கள் மற்றும் தேஜஸ் MK1 போர் விமானத்தில் இணைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அஸ்த்ரா 1 மிசைல்னால ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்கள் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து அஸ்த்ரா 2 மிசைல்னால 160 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள் பிரத்யேகமா தொலை தூரத்துல உள்ள வான் இலக்குகளை தாக்குவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்னால அவாக்ஸ் விமானம், எரிபொருள் எடுத்து செல்லக்கூடிய டேங்கர் விமானம், ஃபைட்டர் ஜெட் விமானம் போன்ற பல்வேறு விதமான டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். நான்காவதா தேஜஸ் MK2 விமானத்தில் இணைக்கப்பட உள்ள ஆயுதம் DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட SA அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன். DRDO
நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் பிரத்யேகமா எதிரிகளோட விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான தளங்களை தாக்கி அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் விமான ஓடுதளங்களை தாக்கி அழிக்க முடியும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்னால 80 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் பிரத்யேகமா இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படைக்காகவே உருவாக்கப்பட்டது. 5வது ஆயுதமா தேஜஸ் MK2 விமானத்துல இணைக்கப்பட உள்ள ஆயுதம் லிசர்ட் லேசர் கைடட் பாம். இந்த லேசர் கைடட் பாம் இஸ்ரேல் நாட்டின் எல்பிட் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்குள் சென்று நடத்திய பாலகோட் விமான தாக்குதல்ல இது போன்ற ஒரு லேசர் கைடட் பாம் தான் பயன்படுத்தப்பட்டது. இந்த லிசர்ட் லேசர் கைடட் பாம்னால குறைந்தபட்சம் 9 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தரை இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியாவின் DRDO நிறுவனமும் சுதர்ஷன் அப்படிங்கிற லேசர் கைடட் பாம் உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க. இந்த லேசர் கைடட் பாம் கிட்டத்தட்ட 450 கிலோகிராம் எடை கொண்டது. இதை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தினா எதிரிகளுக்கு பலத்த சேதம் ஏற்படும். இதன் காரணமாக தான் தேஜஸ் MK2 விமானத்துல முதற்கட்டமா லேசர் கைடட் பாம்ஸும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 5 ஆயுதங்களும் தேஜஸ் MK2 விமானம் இந்திய படையில் இணைக்கப்படுவதற்குள் இந்த விமானத்துல இணைக்கப்பட வேண்டும். 2வது டிஃபென்ஸ் அப்டேட் வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி இந்திய கடற்படையில் INS வாகீர் அப்படிங்கிற ஒரு அதிநவீன கல்வரி கிளாஸ் சம்மரின் இணைக்கப்பட உள்ளது. இந்த சம்மரினை மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய மாசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் கட்டி முடிச்சிருக்காங்க. ஏற்கனவே மாசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் 4 கல்வரி கிளாஸ் சம்மரின்களை இந்திய கடற்படைக்கு சப்ளை செஞ்சிட்டாங்க. இந்த INS வாகீர் நீர்மூழ்கி கப்பல் தான் இந்த ப்ராஜெக்டோட 5வது மற்றும் இறுதி நீர்மூழ்கி கப்பல். கல்வரி கிளாஸ் சம்மரின்களை பிரான்சுடன் இணைந்து இந்தியா உருவாக்கி இருக்காங்க. INS வாகீர் அப்படிங்கிற பெயர் ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ஒரு நீர்மூழ்கி கப்பலுடையது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 1973ல இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலா இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இந்த கப்பலை பயன்படுத்தி இந்திய கடற்படை பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செஞ்சிருக்காங்க. அதனால அதே பேரை 5வது கல்வரி கிளாஸ் சம்மரினுக்கு இந்தியா கொடுத்திருக்காங்க. INS வாகீர் நீர்மூழ்கி கப்பல் 2020வது வருடம் லான்ச் செய்யப்பட்டு பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால போர்க்கப்பல்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர், நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர், எதிரிகளின் கடல் எல்லைக்குள் ஊடுருவி சென்று உளவு பார்ப்பது, எதிரி போர்க்கப்பல்களை நமது கடல் எல்லைக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு கடல் கன்னிவெடிகளையும் இந்த கப்பல்னால லே செய்ய முடியும். வாகீர் அப்படின்னா சாண்ட் ஷார்க், அதாவது மணலில் பதுங்கி இருந்து தாக்கக்கூடிய சுறா அப்படின்னு அர்த்தம். இந்த வாகீர் நீர்மூழ்கி கப்பல் அதிநவீன ஸ்டெல் திறன் கொண்டது. இதனால இந்த கப்பல்களை எதிரிகளின் சோனார் சிஸ்டங்கள்னால அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியாது. இந்த கப்பல் 1615 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 67.5 மீட்டர் நீளமும் 6.2 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 32 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே கடலோட மேற்பரப்புல அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த கப்பல்னால தொடர்ந்து 50 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். INS வாகீர் நீர்மூழ்கி கப்பல்னால 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த கப்பல்ல இருக்கிறதுனால தொலை தூரத்துல உள்ள எதிரிகளின் இலக்கை கூட இந்த கப்பலை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். 3வது டிஃபென்ஸ் அப்டேட் 2023வது வருடத்துக்கான குளோபல் ஃபயர் பவர் ரேட்டிங் வெளியிடப்பட்டிருக்கு. குளோபல் ஃபயர் பவர் ரேட்டிங் அப்படின்னா பல்வேறு விதமான ஃபேக்டர்ஸ் வச்சு உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டின் ராணுவத்தின் பலத்தை அனுமானம் வச்சு கணக்கிடப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டோட ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை, தரைப்படை, விமானப்படை, கடற்படை, நாட்டோட நீர்ஜெட் விமானம், டேங்குகள், போர்க்கப்பல்கள், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ், சப்மரின், டிரான்ஸ்போர்ட் விமானம் போன்றவற்றை கணக்கில் கொண்டு இந்த குளோபல் ஃபயர் பவர் ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் 9வது இடத்துல இருந்தாங்க. தற்போது 2 நிலை முன்னேறி 7வது இடத்துல இருக்காங்க. பாகிஸ்தானுடைய நிதி நிலை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற
அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஆனா பாகிஸ்தானுடைய ராணுவ பலம் அதிகரிச்சிருக்கு. இதற்கு தெரியும்